Have a nice day to all. So today we are going to see 7th standard second term first unit prose adventures of Don Quixote. Don Quixote உடைய adventures பற்றி adventures அப்படின்னா வீரதீர செயல்கள் அவருடைய சாகசங்கள் பற்றி பார்க்கலாம். So once upon a time in a village called La Mancha in Spain there lived a man who loved to read about knights. Once upon a time இன்னொரு காலத்தில் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய லாமேஞ்சா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் வசித்து வந்தான். அவனுடைய ஆசை என்னென்னா எப்போவுமே அவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னா லவ் டு ரீட் அபவுட் நைட்ஸ் அப்படிங்கிறது வந்து KNIGHTS நைட்ஸ் அப்படின்னா பழங்கால வீரர்களை பற்றின புக்ஸ் கதைகளை ரீட் பண்ணுறது தான் அவருடைய ஒரு பழக்கம். Every day he would read about courageous knights and the incredible adventures they had. ஒவ்வொரு நாளுமே டெய்லி வந்து அவர் என்ன பண்ணுறது பழக்கம் அப்படின்னா கரேஜியஸ் அப்படிங்கிறது வந்து துணிச்சல் மிக்க ரொம்ப வீரமான வீரர்களை பற்றியும் அவங்களுடைய இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ப முடியாத அன்பிலீவபிள் இன்க்ரெடிபிள்னு என்னது நம்ப முடியாத அவங்களுடைய சாகசங்களை பற்றியும் அவர் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து வாசிக்கிறது வந்து அவருடைய பழக்கம். ஸோ ஹி வாஸ் ஸோ அப்சார்ப்ட் இன் தீஸ் ஸ்டோரிஸ் தட் ஹி ஹார்ட்லி ரிமெம்பர்டு டு ஈட் ஆர் ஸ்லீப். அவர் எந்த அளவுக்கு அந்த ரீட் பண்ணுற அந்த பழக்கத்தில் போயிருக்கார் அப்படின்னா தூங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ கூட மறந்து போகிற அளவுக்கு அந்த ரீடிங்லேயே யாரை பற்றின இந்த கதைகளை அவர் வந்து இந்த மாதிரி கதைகள் வாசிக்கிறதுல அந்த அளவு லைத்து போயிட்டார். எதுக்குன்னா தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட மறந்து போகிற அளவுக்கு அந்த புக்ஸ் ரீடிங்லேயே இருக்கிறாரு. அது ரீடிங்னா சாதாரணமான ரீடிங் கிடையாது. அந்த நைட்ஸை பற்றி அப்படின்னா வீரதீர செயல்களை பற்றி வாசிக்கிறதுலே பழங்கால வீரர்களுடைய கதைகளை வாசிக்கிறதுலேயே அவ்வளோ டைமை மூழ்கி போயிடுறாரு. And the days of nights and squares of exciting adventures and romances come alive in the hilarious account of Don Quixote's travels. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த மனுஷனுடைய நேம் என்ன அப்படின்னா டான் குயிக்ஸாட். டான் குயிக்ஸாட் அவர் எப்படின்னா குதிரையில் பயணம் செய்யக்கூடிய நைட்ஸ் அப்படின்னா குதிரையில் பயணம் செய்யக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க. அண்டு ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா அந்த நைட்ஸோடைய பணியாளர்களை தான் வந்து ஒர்க்கர்ஸை தான் வந்து ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய இந்த அந்த விஷயங்கள் எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ் பற்றியும் அண்ட் நெக்ஸ்ட்டு ரொமான்சஸ் அப்படிங்கிறது வந்து கற்பனையான சாகச கதைகள் இது எல்லாமே வந்து டான் குயிக்ஸாட்டோட ஒரு ட்ராவல்ஸில் வந்து ஹிலாரியஸாக இருந்துச்சு. ஹிலாரியஸ் அப்படின்னா ரொம்ப நகைப்பூட்டுறது அப்படின்னா காமெடியான சில விஷயங்கள் அவர் என்ன சொல்கிறது ஹிலாரியஸான கதைகளை வந்து வாசித்து அந்த கதைகளை வந்து அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே அவர் ஆக்ட் பண்ணுவாராம். அப்படின்னா அவர் அதை வந்து ஒரு கதையாக பார்க்குறத விட தன்னுடைய லைஃபாகவே அப்படின்னா கம் அலைவ் அப்படின்னா அதை வந்து அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்காகவே அவர் ட்ரை பண்ணியிருக்கிறார். நம்ம ஒரு புக்கு ரீட் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு அதை ஒரு ஸ்டோரியாக ரீட் பண்ணுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி அதுக்குள்ளேயே மூழ்கி அதையே ஒரு லைஃபாகவே கொண்டு மாற்றுற மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். And as years passed, Don Quixote imagines himself placed in the world of knights. வருஷங்கள் போக போக as years passed, Don Quixote imagines himself. அவர் தனக்குத்தானே எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறதாவே அவர் என்ன பண்ணுறாருன்னா கற்பனை பண்ணுறாரு. Don Quixote imagines himself placed in the world of knights. அந்த நைட்ஸோடைய உலகத்திலேயே வாழ்கிறதாவே அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. He convinces Sancho Panza, a peasant from the same village, to be his squire. அவர் என்ன பண்ணுறாருன்னா சேம் வில்லேஜ் அவருடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெசண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குடியானவன் ஒரு குடியானவன் அப்படின்னா அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை அவருடைய நேம் வந்து சான்ஜோ பான்சாவை தன்னுடைய ஸ்கொயர் தன்னுடைய ஒரு பணியாளனாக இருக்கிறதுக்காக அவர் கேட்குறாரு. கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா கட்டாயம் அப்படின்னா தன்னுடைய வழிக்கு அவர் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு and together they set out to seek their fortune. Don Quixote eager to be the best chivalrous knight. And together they set out to seek their fortune. And together அப்படின்னா டுகெதர்னா என்னது அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து
Okay, and together they set out to seek their fortune. Don Quixote eager to be best chivalrous knight. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிவால்ரஸ், ஒரு சாகசம் பண்ணுறதுக்கான ஒரு பயணத்துக்கு ரெண்டு பேருமே புறப்படுறாங்க. அண்ட் டு சீக் தேயர் ஃபார்ச்சூன் அப்படின்னா அவங்க செல்வத்தை தேடி போகிறாங்க. ஃபார்ச்சூன்னா என்னது, செல்வத்தை தேடி போகிறாங்க. திஸ் டிலைட்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் chivalry is all fun and pleasure, laughter and excitement, farce and suspense. ஸோ இவங்களுடைய அந்த ஒரு ட்ராவலிங் தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபன்னாக இருக்கும், ப்ளஷராக இருக்கும், லாஃபர், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே. அப்படின்னா காமெடியாக இருக்கும், ரொம்ப சிரிக்கிற மாதிரி, அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஃபாஸ் அண்ட் சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குவிக்சாட் பேசுகிறது இது வந்து ஒரு டயலாக் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அப்படின்னா குவிக்சாட்டும் சான்சோவும் பேசுகிற மாதிரியே இருக்கும். பாருங்கள். சான்சோ, how would you like to become my servant and accompany me on a great adventure? அவர் கேட்குறாரு, சான்சோ எனக்கு வேலை அப்படின்னா நீ எனக்கு பணியாளனா வேலை செஞ்சு என்னுடைய வீரதேர செயலுக்கு நீ என்னை வந்து அக்கம்பனி அப்படின்னா என்னை பின்தொடர்ந்து வர முடியுமா, எனக்கு கம்பெனி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சான்சோ உடனே கேட்குறா, யோ சேவன், உங்களுடைய வேலையாளாகவா அப்படின்னு கேட்குறான். எஸ், இஃப் யூ சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ஆனஸ்ட்லி ஐ வில் ரிவார்ட் யூ வித் அன் ஐலண்ட். என்ன சொல்கிறான், ஆமாம் நீ வந்து நேர்மையாகவும் ஆனஸ்ட் அப்படின்னா என்னது, நீ விசுவாசமாகவும் விசுவாசம் அப்படிங்க அந்த ஃபெய்த்ஃபுல்லின்னா என்னது, விசுவாசத்தோடையும், அண்ட் நேர்மையாக ஆனஸ்ட்லி அப்படின்னா நேர்மையாகவும் நீ எனக்கு வேலை செஞ்சேன்னா நான் உனக்கு ரிவார்டு அப்படிங்கிறது உனக்கு வெகுமதி இல்லை, நான் உனக்கு ஒரு ப்ரெசண்ட் அவார்டாக என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஒரு ஐலண்டை கொடுப்பேன், ஒரு தீவை வந்து நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன் ஐலண்ட், ஆர் யூ சீரியஸ்? ஒரு ஐலண்டை கொடுப்பீங்களா, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். குவிக்சாட் உடனே, ஐ வோவ்ட் அப்பான் மை ஆனர் அஸ் எ நைட், ஸோ வில் யூ கம் வித் மீ? அவர் கேட்குறாரு. ஆமாம், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் அப்படிங்கிற முறையில் நான் உறுதியாக கூறுறேன். அப்படின்னா உறுதிப்பட சொல்கிறேன், உன்னால் என்னோட வர முடியுமா? ஓகே, நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், உனக்கு நான் ஒரு ஐலண்டை கொடுக்குறேன், நீயும் கூட என்னோட பணியாளனாக வர முடியுமா? எஸ் மாஸ்டர், ஐ வில் கம் வித் யூ. ஆமாம், கண்டிப்பாக நான் உங்கள் கூடயே வந்துடுறேன். The two men set out on a journey together. On the hill in front of them, they could see a large old windmill. When he saw it, Don Quixote's eyes began to sparkle. ஸோ இப்போ ரெண்டு பேருமே அவங்களுடைய ஜேர்னி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா பயணம் செஞ்சு செட் அவுட் ஆன் எ ஜேர்னி அப்படின்னா ஒன்றாவே ரெண்டு பேரும் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் த ஹில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், ஸோ அவங்க போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹில் தெரியுது, ஒரு பெரிய குன்று தெரியுது. அண்ட் தே குட் see a large old windmill. அந்த மலையோட அந்த குன்றோட மேலே வந்து ஒரு குட்டி மலை, அந்த மலையோட மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஓல்டு விண்டு மில் இருக்குது, ஒரு பெரிய காற்றாலை. ஓகே, ஒரு பெரிய பழைய வந்து காற்றாலை இருக்குது. ஓல்டு விண்டு மில் அப்படின்னா பழைய ஒரு காற்றாலை. when he saw it, டான் குவிக்சாட்ஸ் ஐஸ் பிகேன் டு ஸ்பார்க்கிள் அப்படின்னா கண்கள் வந்து பளிச்சுன்னு அப்படியே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு ஏதோ ஷாக்கிங்கில் பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. குவிக்சாட் ஒன்று, லுக் சான்சோ, ஹவ் டேர் தட் ஐடியாஸ் ஆக்ரே பிளாக் அவர் பாத். குவிக்சாட் உடனே என்ன சொல்கிறாரு பாருங்க, லுக் சான்சோ, பாரு சான்சோ, ஹவ் டேர் தட் ஐடியாஸ் ஆக்ரே பிளாக் அவர், என்ன தைரியம் இருந்தால் நம்மளுடைய வழியை மறைச்சிட்டு அந்த ஆக்ரே அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஹைடியஸ் ஆக்ரே அப்படின்னா ஒரு பயங்கரமான என்னது, ஒரு அரக்கன். ஹைடியஸ் ஆக்ரேனா என்னது, ஒரு பயங்கரமான ஒரு அரக்கன். எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளுடைய அப்படின்னா நம்ம வழியை மறைச்சிட்டு நிற்பான். சான்சோ, வாட் அண்ட் ஆக்ரே, வேர் மாஸ்டர்? என்னது அரக்கனா, எங்கே இருக்கான், ஆக்ரே எங்கே இருக்கான் அப்படின்னு மாஸ்டர்கிட்ட கேட்குறான். குவிக்சாட் ஒன்று, ரைட் தேர், அங்கே பாரு. Okay, don't you see that awful creature waving its forearms? உனக்கு கண்ணே தெரியலையா? அங்கே தானே இருக்கான், அங்கே பாரு, ரைட் தேர், அந்த இடத்துல தான் இருக்கான். டோன்ட் யூ see that awful creature? அந்த பயங்கரமான உருவத்தை, வேவிங் இட்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ்னா 4 கையை அசைச்சிட்டு, 4 கையை அசைச்சிட்டு அங்கே நிற்கிற அந்த அரக்கனை உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு கேட்குறேன். பட் மாஸ்டர், that's a windmill. அவன் சொல்கிறான், ஐயோ மாஸ்டர், அது வந்து ஒரு காத்தால தானே, அது வந்து என்னது, ஒரு விண்டு மில் தானே. ஐ டெல் யூ, தீஸ் ஆர் ஆக்ரேஸ், அண்ட் இஃப் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் தெம், கோ அசைட் அண்ட்
சே யோர் ப்ரேயர்ஸ் வைல் என்கேஜ் them in combat. அவர் என்ன சொல்கிறார், ஐ டெல் யூ தீஸ் ஆர் ஆக்ரேஸ், நான் சொல்கிறேன் இதெல்லாம் இவங்க எல்லாம் என்னது அரக்கங்க, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ கோ அசைட் அப்படின்னு நீ ஒதுங்கிப்போ, போய் என்ன பண்ணு, சே யோர் ப்ரேயர்ஸ், போய் கடவுளை கும்பிட்டுட்டே நில்லு, நான் அவங்க கூட போய் என்ன பண்ணுறேன், சண்டை போடுறேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன். ஓகே, வைல் என்கேஜ் தம் இன் காம்பேட், காம்பேட் அப்படின்னா என்னது, சண்டை போடுறது. ஸோ நான் சண்டை போடுறேன், நான் போய் அவங்கக்கிட்ட சண்டை போடுறேன், நீ போய் போய் ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று கடவுளை கும்பிட்டுட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நில்லு, நான் போய் ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். சான்ஜோ, மாஸ்டர் தட்ஸ் அ விண்டு மில். அவன் திரும்பவும் பணியாளர் அந்த சான்ஜோ சொல்கிறாரு, ஐயோ மாஸ்டர் அது ஒரு விண்டு மில், அந்த காத்தாடியில் இருக்கக்கூடிய அந்த 4 இறகை பார்த்து தான் அந்த காத்தாடியில் 4 சிறகு சுத்தம் தெரியுமா, அதை இவர் என்ன நினச்சிருக்காருன்னா ஒரு அரக்கனுடைய 4 கையே, ஒரு பெரிய அரக்கன் நிற்கிறான் அப்படின்னே ஒரு இமேஜினேஷன். அவன் சொல்கிறான், மாஸ்டர் அது வந்து ஒரு விண்டு மில் அப்படின்னு. Unfortunately, Sancho's shouts and warnings pass unheard Don Quixote, and Rocinante charged the windmill at full speed. ஸோ டான் குவிக்ஸாட் வந்து அந்த காத்தாலையை பார்த்து அப்படியே ஃப்ளூ டுவோர்ட்ஸ் அதை பார்த்து வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறாரு. அண்ட் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பியர் ஆக்ரே. அண்ட் அதுக்கு முன்னாடி அவருடைய ராசினேண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம டான் குவிக்ஸாட் ஓட்டிகிட்டு போகிற அந்த குதிரையோட நேம் தான் ராசினேண்ட். ஓகே, ஸோ அந்த குதிரையை வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஸ்பீடாக அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டே அவர் அந்த விண்டு மில்லில் பார்த்து ஃபுல் ஸ்பீடில் போகிறாரு. ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பியர் ஆக்ரே. அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அந்த குதிரையை ஓட்டிகிட்ட ஸ்பீடாக அந்த காத்தாலையை பார்த்து ஏதோ ஒரு அரக்கனை மோத போகிற ஒரு ஸ்பீடில் போகிறாரு, என்னோடய ஈட்டியை சந்திக்கிறதுக்கு தயாராகு. ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பியர்னா ஈட்டி, என்னோடய ஈட்டியை சந்திக்கிறதுக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறாரு. வித் தேட் டான் குவிக்ஸாட் ஃப்ளை டுவர்ட்ஸ் த விண்டுமில் அண்ட் கொலிடு வித் இட். என்ன சொல்கிறாரு, அது அன்ஃபார்ச்சுனேட்லி சான்ஜோவோடைய அந்த சவுண்டோ அவன் கூப்பிடுறதோ எதுவுமே இவருடைய காதுக்கு கேட்கவும் இல்லை. இவர் ராசினண்டை வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து பாஞ்சு போய் அந்த சார்ஜ்டு அந்த காத்தாலையை வந்து போய் மோதுடுறாரு. மோதி என்ன பண்ணுறாருன்னா நேராக என்ன பண்ணிடுறாரு, தரையில் விழுந்துடுறாரு. ஓகே, வித் தேட் டான் குவிக்ஸாட் ஃப்ளை டுவர்ட்ஸ் த விண்டுமில் அண்ட் கொலீடு வித் இட். போய் நேராக கீழே தரையில் விழுந்துட்டார். மாஸ்டர், ஆர் யூ ஆல் ரைட்? See, I told you it was just a windmill. Did I not give you a fair warning? Did I not tell you that they were but windmills? அவன் கேட்குறான், ஐயோ மாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையே, உங்களுக்கு இங்கே விழுந்துட்டீங்களே, நான் எவ்வளோ தடவை சொன்னேன், நான் உங்களுக்கு வார்ன் பண்ணேன்ல, அது ஒரு விண்டு மில் தான், ஒரு சாதாரண விண்டு மில், நான் எவ்வளோ தடவை சொன்னேன், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்காம போயிட்டீங்களே அப்படின்னு இவன் போய் கேட்குறான். லுக் சான்ஜோ, the ஆக்ரே இஸ் மோர் சீரியஸ்லி wounded than I am. இப்போவும் அந்த விண்டு மில்லில் ஒரு அரக்கனாவே தான் இப்போவும் இமேஜின் பண்ணுறாரு. போய் அப்படியே அதில் போய் முட்டி அந்த குதிரையோடு போய் அதில் மோதி கீழே விழுந்திருக்கிறாரு. நம்ம சான்ஜோ போய் கேட்குறான். அப்போவும் அவர் என்ன சொல்கிறாரு, லுக் சான்ஜோ, த ஆக்ரே இஸ் மோர் சீரியஸ்லி wounded than I am. அந்த ஆக்ரே அந்த அரக்கனுக்கு வந்து இவரை விட நிறைய அடிபட்டுச்சான், ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கான். இன்ஃபேக்ட் த விண்டு மில் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனால் உண்மையிலே அந்த விண்டு மில் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இவர் ஒரு குதிரையை எடுத்து போய் ஒரு செவத்தில் முட்டினோடனே அந்த செவத்துக்கு என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது. சான்ஜோ டஸ் ஹிஸ் பெஸ்ட் டு டிஸ்வாய்ட் டான் குவிக்ஸாட் ஃப்ரம் அட்டெம்ப்டிங் எனிதிங் எல்ஸ் ரெக்லெஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, யார் நம்மளுடைய சான்ஜோ வந்து இவரை வந்து வேறு எதுவும் டிஸ்வைட் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறாரு, தடுத்து நிறுத்துறாரு. வேறு எந்த முட்டாள்தனமான வேலையும் இவர் போய் பண்ணாமல் இவன் தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணான். ஓகே, சான்ஜோ டஸ் ஹிஸ் பெஸ்ட் டு டிஸ்வைட் டான் குவிக்ஸாட் ஃப்ரம் அட்டெம்ப்டிங் எனிதிங் எல்ஸ் ரெக்லெஸ். தேவையில்லாத வேறு எந்த வேலையிலையும் போய் இவர் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இவன் என்ன பண்ணுறான், அவரை வந்து தடுத்து நிறுத்துகிறான். சான்ஜோ, ஹஹஹா, ஓ, you are absolutely right. You are a great knight indeed, and you have defeated the fearsome windmill beast. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் உண்மைதான், நீங்கள் வந்து ஒரு பெரிய கிரேட் நைட், நீங்கள் ஒரு நல்ல வீரர், நீங்கள் தான் வந்து என்ன பண்ணீங்க, அந்த விண்டுமில் அரக்கனை வந்து நீங்கள் அழிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ இவன் வந்து அவருடைய வழியிலேயே போய் அவரை எப்படியாவது மனசை மாற்றி வேறு எந்த விஷயத்துலையும் அவர் டைவர்ட் ஆகாமல் இவன் ட்ரை பண்ணுறான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். ஆஃப்டர் ஹிட்டிங் ஹிஸ் ஹெட்
on the windmill, Don Quixote become even more disoriented. கொஞ்சம் கூட இன்னும் அதிகமாக அப்படின்னா அந்த விண்டு மில்லில் போய் மோதி அவர் கொஞ்சம் அடிப்பட்ட உடனே இன்னும் அதிகமாக அவருக்கு மூளை குழம்பிருச்சு. இன்னும் அதிகமாக அவர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லிசன் டு மீ சான்ஜோ, someday people will write of our great exploits, our names, okay, will live on in the memories of generation to come, but we must prove. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அவங்க என்னது புக்ஸில் எல்லாம் எழுதணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து நம்ம வீரதீர செயல்கள் பற்றி எழுதி வைக்கணும்னா நம்மளுடைய கதைகள், நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய சாகசங்கள் பண்ணணும், நம்ம இடத்த தக்க வச்சுக்கணும், நம்ம ப்ரூஃப் பண்ணாதானே. நம்ம இப்போ வந்து நல்ல வீரதீர செயல்கள் பண்ணாதான் வருங்காலத்தில் மக்கள் வந்து நம்மளுடைய கதைகளை வந்து புக்ஸில் எழுதுவாங்க அப்படின்னு. வேங்குஷிங் வில்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கயவர்கள். வேங்குஷிங் வில்லைன்ஸ்னா என்னது, கயவர்கள். ஓகே, கயவர்கள் அவங்களையெல்லாம் வென்று நீதி நேர்மையை வந்து நம்ம அப்ஹோல்டிங் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி நேர்மையை வந்து நம்ம நிலைநாட்டணும். அந்த பெருமைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருந்தால் தான் நம்மளை பற்றி அவங்க வந்து வருங்காலத்தில் நிறைய கதைகள் வந்து எழுதுவாங்க. ஓகே, ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறாரு. நம்மளை பற்றின நல்ல கதைகள் எல்லாம் மக்கள் எழுதணுன்னா நம்ம நல்ல மாதிரி வாழணும், ஒரு பெரிய வீரர்களாக விளங்கணும். கயவர்கள் அப்படின்னா தீயவர்களையெல்லாம் கொன்று நீதி நேர்மையோடு நம்ம வாழ்ந்தாதான் நம்மளை பற்றின கதைகள் எழுதுவாங்க. இப்போ சொல்லிட்டு கேட்குறாரு, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறாரு. சான்ஜோ உடனே எஸ் மாஸ்டர். அஸ் டான் குயிக்சாட் அண்ட் சான்ஜோ பாஸ் எ ஃபார்ம். இப்போ இவங்க சொல்லிவிட்டு இப்போ இவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. நடந்தில்லை, அவங்க அந்த குதிரையில் போகிறாங்க. அஸ் டான் குயிக்சாட் அண்ட் சான்ஜோ பாஸ் எ ஃபார்ம், தே see a thick cloud of dust appear. Don tells him that here is undoubtedly a prodigious army marching in their direction. அந்த அப்படின்னா அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்காங்க, ஒரு ஃபார்மை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ணையை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த க்ராஸ் பண்ணி போகிற டைமில் தே see a thick cloud of dust appear. ஒரு பெரிய ஒரு cloud of dust அப்படின்னா என்ன சொல்கிறது, மேகம் ரூபத்தில் வந்து cloud அப்படின்னா அந்த சகதி, அந்த மண், தூசி எல்லாம் வந்து காற்றடிக்கும் போது அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப்பில் அப்படியே வருது. அதை பார்க்குறதுக்கு இவருக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு ப்ரொடிகியஸ் ஆர்மி மார்ச்சிங் இன் தேர் டைரக்ஷன், அவங்கள நோக்கி ஒரு பெரிய ஒரு ஆர்மி வந்துட்டுருக்கு, ஒரு படை திரண்டு ஒரு ஆர்மி வந்து, ப்ரொடிகியஸ் ஆர்மிங்கிறது வந்து ஒரு பெரிய இராணுவம், ஒரு மிகப்பெரிய இராணுவம் வந்து அணிவகுத்து மார்ச்சிங் டுவர்ட்ஸ் அப்படின்னா அவங்கள நோக்கி மார்ச்சிங்னா என்னது, அணிவகுத்து வர்றது, அவங்கள நோக்கி அணிவகுத்து வருது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் ஆப்போசிட்டில் வர்றது என்னது, ஜஸ்ட் ஒரு புகை, அந்த தூசியெல்லாம் படர்ந்து அப்படியே குதிரை ஓட்டிகிட்டே போகிறதுனால ஆப்போசிட்டில் அவருக்கு நல்ல புகையாக தெரியுது, அவ்வளோதான். சான்ஜோ, ஓ சார், வாட் மஸ்ட் வி டூ, இப்போ என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. உடனே குயிக்சாட், டூ வை வி மஸ்ட் அட் ஒன்ஸ் கோ டு த ஹெல்ப் ஆஃப் த வீக்கர் சைட் ஆஃப் கோர்ஸ். Don't start to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. குயிக்சாட் சொல்கிறான், இங்கே பாரு, அவங்க குதிரைகளையும் அப்படின்னா we must at once go to the help of the weaker side. of course குயிக்சாட் சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வீக்கர் சைடில் தான் இருக்கும், ஏன்னா அங்கேருந்து பெரிய படைகள் திரண்டு வந்துட்டுருக்கு, பெரிய பெரிய வீரர்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம சைடு வந்து கொஞ்சம் வீக்கான சைடு தான், ஏன்னா நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் don't start to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. ஸோ இவர் என்னது, அங்கே ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த லீடர்ஸோடைய நேமு, அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, அவங்களுடைய பிரின்சிபல் நைட்ஸ்னால் அந்த படையை சார்ந்த தலைவர்கள், அவங்களுடைய நேமையெல்லாம் இவர் வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ சான்ஜோ, பட் சார், not a single one of the knights and giants that you have named do I see at all. இங்கே அவன் உடனே நம்ம சான்ஜோ சொல்கிறான், அப்படி ஒன்று எனக்கு கேட்கலையே, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த நேமும் எந்த ஆட்களுமோ எந்த ஒருத்தருமோ அங்கே படையெடுத்து வர்றது மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார்.
How now? At least you must hear the neighing of steeds, the sound of trumpets, at the rattling of drums. என்னது ஒன்றுமே கேட்கலையா? அட்லீஸ்ட் உனக்கு அந்த நெய்யிங் ஆஃப் ஸ்டீட்ஸ் அப்படின்னா கனைக்கிற சத்தம், அந்த குதிரையோட கனைப்பு சத்தம், இல்லை ட்ரம்பட்ஸ் எக்கால சத்தம் ஒலிக்கிறது, இல்லைன்னா ரேட்லிங் ஆஃப் ட்ரம்ஸ் முரசு முழங்குற, இது எதுவுமே உனக்கு கேட்கலையா? நல்லா உத்து கேட்டுப்பார் அப்படிங்கிறாரு. ஐ ஹியர் நத்திங் பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப் அண்ட் லேம்ஸ். எனக்கு எதுவுமே கேட்கல, ஆனால் எனக்கு செம்மறியாடும் அப்படின்னா ஷீப்பு செம்மறியாடு, லேம்ஸ்ன்னு எனது ஆட்டுக்குட்டிகள், இது மட்டும் இதுங்கெல்லாம் கத்துறது மட்டும்தான் எனக்கு கேட்குது. ஐ ஹியர் நத்திங் பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப்ஸ் அண்ட் லேம்ஸ். ஷீப் அண்ட் லேம்ஸ் கத்துறது மட்டும்தான் எனக்கு கேட்குது. Your fears prevent you from hearing or seeing all right. But if you refuse to follow me to the battle, stand aside and I will go on alone. உன்னுடைய பயம்தான் உனக்கு எதுவுமே கேட்காத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுது, கேட்க விடாமல் தடுக்குது உன்னை. ஓகே, அதனால் நீ என்னோட போருக்கு வர்றதில் உனக்கு பயமாக இருந்தா, நீ வர மறுத்துட்டேன்னா கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, ஸ்டாண்ட் அசைடு. ஓகே, நீ கொஞ்சம் தனியாக போய் அப்படியே நில்லு, நான் போய்க்கிறேன், நானே போய் ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஹோல்ட் சார், கம் பேக், ஐ என்ட்ரீட். வாட் மேட்னஸ் இஸ் திஸ்? தேர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லேம்ஸ். அவன் என்ன சொல்கிறாரு, உடனே நம்ம சாஞ்சு சொல்கிறாரு, ஐயோ சார் நில்லுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, திரும்பி வாங்க, நான் உங்களை என்ட்ரீட் அப்படின்னா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? உண்மையிலேயே அது வெறும் செம்மறியாடும் என்னதான் ஆட்டுக்குட்டிகள் தான். வெரிலி அப்படின்னா உண்மையிலேயே அது என்னதான், தேர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லேம்ஸ், அது வெறும் ஷீப் அண்ட் லேம்ஸ் தான். ஸோ டான் குயிக்ஸாட் செட் ஸ்பர்ஸ் டு ரோசினட் அண்ட் சார்ஜ் இன் டு த மிட்ஸ்ட் ஆஃப் த ஷீப். நம்ம டான் குயிக்ஸாட் என்ன பண்ண, செட் ஸ்பர்ஸ். ஓகே, செட் ஸ்பர்ஸ் அப்படின்னா என்னது, ஓங்கி மிதிக்கிறாரு எதை, நம்ம ரோசினட், ஸ்பர்ஸ் டு ரோசினட் அண்ட் சார்ஜ் இன் டு த மிட்ஸ்ட் ஆஃப் த ஷீப். அந்த ரோசனெண்டவை மிதிச்சு, ஏன்னா ரோசனெண்டவை அந்த இதில் மிதிக்கும் போது குதிரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ குதிரையை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு நேராக போய் எங்கே போய் மிதிக்கிறாரு, நேராக போய் அந்த ஷீப்போடைய மிடில் போய் மோதுறாரு. அட் திஸ் த ஃப்ரைட்டன்ட் அனிமல்ஸ் ஃப்ளீ ஹெல்டர் ஸ்கெல்டர் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அண்ட் த ஷெஃபர்ட்ஸ் சீயிங் த காஸ் ஆஃப் தேர் டிஸார்டர் pursue Don Quixote with a shower of such well-aimed stones that soon he fall wounded to the ground. ஸோ இவர் நேராக போய் அந்த குதிரையை ஓட்டிகிட்டு போய் அந்த ஷீப், அந்த ஆட்டுக்கூட்டங்களுக்கு நடுவில் போய் மோதின உடனே அந்த ஆட்டுக்கூட்டங்கள் என்ன பண்ணுது, ஃப்ரைட்டன்டு அனிமல்ஸ் ஃப்ளீஸ் ஹெல்டர் ஸ்கெல்டர்னா அங்கே இங்குமா என்ன பண்ண தாறுமாற அந்த அனிமல்ஸ் ஓடிடுச்சு. இந்த குழப்பத்தை பார்த்த உடனே அந்த ஆடு மேய்க்கிறவங்க, அந்த ஷெஃபர்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பெல்டட் ஸ்டோன்ஸ்னால் அந்த கல்லை தூக்கி இவங்க மேலே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதனால் டான் குயிக்ஸாட் ஃபெல் வவுண்டட் டு த கிரவுண்டு. காயம்பட்டு என்ன பண்ணிட்டாரு, தரையில் விழு. ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இவர் லூசுத்தனமாக என்ன பண்ணுறாரு, அந்த வர்றது எல்லாமே பெரிய போர் வீரர்கள் படதிரண்டு வராங்க அப்படின்னு கற்பனையிலேயே இவர் என்ன பண்ணுறாரு, நேராக குதிரையை ஓட்டிட்டு போய் நேராக அதுங்க குதிரையை விரட்டி போய் அந்த ஆட்டுக்கூட்டங்களுக்கு நடுவில் போய் மோதுறாரு. மோதின உடனே அந்த ஆட்டுக்கூட்டங்கள் என்ன பண்ணுது, செம்மறி ஆடுகளும் அந்த ஆடுகளும் அப்படியே தெரிச்சு எல்லாமே 4 திசை பக்கமாக செதறி ஓடுது. மேய்க்கிறவங்க அதுகளை வரிசையாக அழகாக மேய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இவர் இப்படி பண்ண உடனே அந்த ஷெஃபர்ட்ஸ் கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, கல்லெல்லாம் தூக்கி இவர் மேலே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஹஹஹா, டிட் யூ see those cowards run? They are right to fear Don Quixote. உடனே டான் குயிக்ஸாட் என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஆஹா அங்கே பாரு, எனக்கு பயந்து அந்த கோழைகள், கவர்ட்ஸ் அப்படின்னா அந்த கோழைகள் எனக்கு பயந்து என்ன பண்ணுது, ஓடுது. அவன் இந்த டான் குயிக்ஸாட்டை பார்த்ததுன்னே பயந்து ஓடுறாங்க அப்படின்னு. உடனே the local peasants all think Don Quixote is crazy. They laugh and taunt as he pass. ஸோ அந்த லோக்கல் பெசன்ட்ஸ்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள், பெசன்ட்ஸ்னால் குடியானவர்கள் இவரை பார்த்து கிரேசி, ஐயோ கிறுக்கித்தனம், பைத்தியக்காரன் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. பெசண்ட் ஒருத்தர் பெசண்ட்னா ஒரு குடியான ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, லுக் இட்ஸ் டான் குயிக்ஸாட் த மேட் மேன். ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு, இது நம்ம டான் குயிக்ஸாட்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னா. பெசன்ட் 2 இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், சார் நைட் வாட் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம். இன்னொருத்தன் கேட்குறான்,
ஓ வீரரே, இப்போ எந்த விதமான ஒரு அனிமலை பீஸ்ட் அப்படின்னா எந்த விதமான ஒரு மிருகத்தை நீங்கள் இப்போ தோற்கடிச்சிங்க அப்படின்னு கேட்குறான். பெசன்ட் 3 கேட்குறான், டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷீப்? உடனே இன்னொருத்தன் கேட்குறான், நீங்கள் அந்த தீய குணம் கொண்ட அந்த செம்மறி ஆட்டை உங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் ஹெயில் த மேட் நைட் டோன்ட் குயிக்ஸாட் அப்படியே டான் குயிக் அப்படின்னா இவரை வந்து ஒரு மெண்டலாகவே அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் என்னது எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. கிறுக்குத்தனம் பிடிச்சவன் பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. டான் குயிக்ஸாட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திங்க் த பீப்புள் ஆர் சியரிங் ஃபார் ஹிம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா எதுவுமே அவருக்கு புரியலை. அவர் மக்கள் வந்து அவரை சியர் பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்னே அவர் நினைக்கிறாரு. குயிக்ஸாட் உடனே, சான்ஜோ லுக், see how the people welcome us. They must have heard of our great deeds. மக்கள் வந்து எவ்வளோ வரவேற்கிறாங்க பாரு, அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்திருப்பாங்க அப்படின்னு. சான்ஜோ உடனே, ஓ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, தே ஆர் நாட் வெல்கமிங் அஸ், தே ஆர் மோக்கிங் யூ. மோக்கிங் அப்படின்னா நக்கல் பண்ணுறது. அவங்க நம்மளை வரவேற்கலை, அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, மோக்கிங் பண்ணுறாங்க, நம்மளை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சான்ஜோ when will you see the truth? இவர் உடனே, நீ எப்போ தான் உண்மையை புரிஞ்சுக்க போகிற? when will you see the truth? உண்மை எப்போ தான் உனக்கு தெளிவாக உனக்கு புரியும்? enough is enough ப்ளீஸ் மாஸ்டர். உடனே போதும் மாஸ்டர் போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறான். வெரி வெல், we shall speak no more of this today, but we need more adventures சான்ஜோ. ஓகே இதை பற்றி இனிமேல் நம்ம இன்றைக்கி எதுவுமே பேச வேண்டாம். ஆனால் நம்ம இன்னும் அட்வென்ச்சர்ஸ், இன்னும் சாகசங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. சான்ஜோ உடனே, எஸ் மாஸ்டர், we need more adventures. Return to his estate, Don Quixote realized that all his adventures were simply a product of his imagination. So return to his estate, அவருடைய எஸ்டேட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு தான் டான் கிக்ஸாட் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிறாரு என்னது, அந்த அட்வென்ச்சர்ஸ் வேர் சிம்பிளி எ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன். அவர் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே ஒரு கனவு. டான் கிக்ஸாட் நெவர் எம்ப்ரேஸ் ஹிம்செல்ஃப் further by going on any more quests, but his house will always be full of children to whom he would tell the most fantastic stories about knights, squires and noble quests. ஸோ இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருனா, வேறு எந்த விதமான குவெஸ்ட் அப்படின்னா தேடுதல் முயற்சி, வேறு எந்த விதமான ஒரு தேடுதல் முயற்சியும் அவர் பண்ணலை. இன்னும் தன்னை வந்து ஒரு எம்ப்ரேஸ்ட் அப்படின்னா இன்னும் தன்னை வந்து எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காத மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கு. ஆனால் அவருடைய வீடு ஃபுல்லாகவே எப்போது என்ன இருக்குமா, பிள்ளைங்க, சின்ன சின்ன பசங்க வந்து இந்த சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு இவர் வந்து என்னது நைட்ஸை பற்றி, ஸ்கொயர்ஸை பற்றி, இந்த நோபல் குவெஸ்ட்டை பற்றி வீரதீரமான கதைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அவருடைய டைம் பாஸ் பண்ணிடுறாரு. அண்ட் தே லீவ்டு ஹாப்பிலி டுகெதர் கோயிங் ஆன் மெனி மோர் அட்வென்ச்சர்ஸ் இன் தேர் இமேஜினேஷன். ஸோ போக போக அவருடைய கற்பனையிலேயே நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய வீரதீர செயல்களெல்லாம் செஞ்சு நைட்ஸை பற்றி, ஸ்கொயர்ஸை பற்றி எல்லாம் கதை பேசி அவருடைய லைஃப்பை வந்து ஹாப்பிலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டான் கிக்ஸாட்டோட வீரதீர செயல்கள். ஸோ டான் கிக்ஸாட் வந்து ஒரு இமேஜினேஷன்லேயே வாழ்ந்தவர். அவர் வந்து எந்த ஒரு நைட்டோ எதுவுமே கிடையாது. ஹீ இஸ் ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு நார்மலான பர்சன், அவ்வளோதான். ஆனால் அவருடைய ஹேபிட்டு வந்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணுறது, ஒரு புக்கு ரீட் பண்ணுற ஒரு பழக்கத்திலே இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த புக்கு அவர் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னா நைட்ஸை பற்றின ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறது. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறதுனாலேயே அந்த நைட்ஸை பற்றி எப்போவுமே அவரோட இமேஜினேஷன் எல்லாம் அந்த பழைய காலத்தில் அரசர்கள் வாழ்ந்தது, அந்த அவங்க போர் பயணம் செஞ்சது, அவங்க போகிற அந்த சாகச பயணங்கள், அதை பற்றி அவர் திங்க் பண்ணதுனால ஃபுல்லாக அவரோட இமேஜினேஷன் அதை பற்றியே இருந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச்.